தாருல் ஹிக்மா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாக 2024 ஆண்டு உம்ராவுக்கான அழைப்புதல் இது. இறை இல்லம் நோக்கி ஒரு ஈமானிய பயணம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு மாதமும் நமது நிறுவனத்தின் சார்பாக சென்னை, திருவனந்தபுரம், கொச்சின் ஆகிய விமான நிலையத்தின் வழியாக உம்ரா பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. வரலாறு உருவான இடத்தில் நின்று வரலாற்றை அறிந்து கொள்ளும் சிறந்த வழிகாட்டுதலுடனும் ஈமானை மெருகூட்டும் மார்க்க உபதேசங்களோடு மக்கா, மதீனா, தாயிஃப், பத்ர் உட்பட 50க்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்கள் அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச்சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நமது இறை இல்ல கனவுகள் நனவாகும். فقال رجل من الأنصار أفرأيت الحمو قال رسول الله صلى الله عليه وسلم الحمو الموت أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகத்தில் வாழ்வதற்கான அற்புதமான வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வழிகாட்டுதலின் மீது நாம் வாழும் பொழுது இவ்வுலகத்தினுடைய நிம்மதிக்கு, மகிழ்ச்சிக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். எந்த நேரங்களில் அந்த வழிகாட்டுதல் மீறப்படுமோ, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் நமக்கு காட்டிய வழிகாட்டுதலில் இருந்து நாம் தூரமாகுவோமோ, அப்பொழுது இவ்வுலக வாழ்க்கையே நமக்கு சோதனையின் களமாய், கண்ணீரின் களமாக, பிரச்சனைகளும் கவலைகள் குறித்தான பூமியாக இந்த பூமி பந்தே மாறிவிடும். فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. குர்ஆனினுடைய வார்த்தை. நபியே, நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். யாருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும்? யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, நாம் கொடுத்த அந்த நேரிய மார்க்கத்திற்கு முரணாக, நாம் காட்டிய வழிமுறைக்கு முரணாக நடக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். எதை தொட்டும் எச்சரிக்கை செய்ய வேண்டும்? அன் துசீபகும் ஃபித்னா, நாம் கொடுத்த அந்த வழிமுறைக்கு மாற்றமாக நீங்கள் நடக்கும் பொழுது அல்லாஹுவினுடைய சோதனை, அவ் அல்லது அதாபுன் அலீமுன், கடுமையான தண்டனை அவர்களினுடைய தலையில் விழுவதை தொட்டும் நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். இந்த வசனம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? அல்லாஹ் கொடுத்த அந்த வழிமுறைக்கு மாற்றமான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கும் பொழுது சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்களை நாம் சந்திக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவோம். இவ்வுலக வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான், அமைதியோடு இந்த உலக வாழ்க்கையில் நாம் பயணம் செய்வதற்காகத்தான் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட உறவுதான் கணவன் மனைவி என்ற இந்த உறவு. இந்த உறவை பற்றி அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுதே இந்த உறவுக்கான அடிப்படை காரணம் என்ன? நீங்கள் இருவரும் மன அமைதி அடைய வேண்டும் என்பதுதான் இந்த உறவினுடைய யதார்த்தம். தாயினுடைய உறவு என்பது எப்படி கருணையை, பாசத்தை சுமந்திருக்கிறதோ, தந்தையினுடைய உறவு என்பது எப்படி அனுபவங்களையும் அறிவையும் சுமந்திருக்கிறதோ, உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எப்படி சிரமங்களின் பொழுது நம்மை தோள் பிடித்து தூக்கிவிடக்கூடிய கரங்களாக, பாசமாக இருக்கிறதோ,
அதுபோல இந்த திருமண உறவுக்கான காரணத்தை அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது ஆணும் பெண்ணும் மன அமைதி அடைவதற்குத்தான் இந்த திருமண பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த பந்தத்தை தாண்டி வேற எந்த உறவிலும் மன அமைதியை நம்மால் அடையவே முடியாது. தாயிடத்தில் அன்பை காண முடியும், தந்தையிடத்தில் பாசத்தை காண முடியும், உறவுகளிடத்தில் நண்பர்களிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும், நேசங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு தனி மனிதன் வாழ்வதற்கான அமைதி, நிம்மதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கணவன் மனைவி என்ற இந்த உறவுகளுக்கு மத்தியில் மட்டும்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு உறவுக்கும் அல்லாஹ் ஒரு சிறப்பை, ஒரு அருளை வைத்திருப்பதை போன்று இந்த கணவன் மனைவி என்ற இந்த உறவுக்கு மத்தியில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அதிசயம் என்னவென்று சொன்னால் அமைதியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எப்பொழுது இந்த அமைதி நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகிய முறையில் சில வழிகாட்டுதலை தருகிறார். அந்த வழிகாட்டுதலின் ஊடாக அந்த உறவு அமையும் பட்சத்தில் மன அமைதியை, நிம்மதியை நம்மால் சம்பாதிக்க முடியும். அதற்கு மாற்றமான ஒரு சூழலுக்குள் நாம் சென்று விட்டால் கணவன் மனைவியினுடைய உறவுகள் மன அமைதியை இழக்கக்கூடிய பல்வேறு சூழல்களை நாம் காணுகிறோம். நம்முடைய ஊர்களில் சமீப காலமாக அளவுக்கு அதிகமான ஒழுக்கக்கேடுகள். பொதுவாக ஒழுக்கக்கேடு என்பது ஏதோ ஒரு வாலிபன், ஒரு வாலிப பெண்மணி திருமணத்திற்கு முன்பாக அவர்களினுடைய வயது கோளாறில் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சியினுடைய பெருக்கத்தில் நடக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகளை பற்றி அல்ல. திருமணம் முடிந்ததற்கு பிறகு கணவன் மனைவியாய் குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரு அற்புதமான ஒரு குடும்ப சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண் தரப்பில் ஒரு புறம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒழுக்கக்கேடுகள், மறுபுறம் பார்த்தோம் என்று சொன்னால் பெண் தரப்பிலே ஒழுக்கக்கேடுகள். வெளியிலே நடக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகளை தாண்டி உறவுகளுக்கு மத்தியில் பேசுவதற்கு கூச்சம்தான். நெருக்கத்திற்கு நெருக்கமானவர்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், குடும்பத்திற்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகள் என்பது இது ஆக பெரிய ஒரு முசீபத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பூமியில் அசிங்கங்கள், விபச்சாரங்கள், கள்ளக்காதல்கள் எந்த பூமியில் பெருகிவிடுமோ அல்லாஹ் அந்த பூமியின் மீது நோய்களை அல்லாஹ் இறக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுக்கம் கெட்ட ஒரு தலைமுறை உருவாகுவதற்கு அடிப்படை காரணம் பிறப்பிலேயே கோளாறாக உருவாகக்கூடிய ஒரு தலைமுறை மிகப்பெரிய ஒரு முசீபத். அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு ஊருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முசீபத் என்னவென்று சொன்னால் தலைமுறை ஒழுக்கம் கெட்டு பிறப்பது, வளர்வது அல்ல. அது பின்னால் பிறக்கும் பொழுதே ஒழுக்கம் கெட்ட நிலையிலேயே ஒரு தலைமுறை பிறக்குகிறது என்று சொன்னால் தந்தை யார் என்பதை யூகிக்க முடியாத குழந்தைகள் பெருக்கெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஊரின் மீது நோய்களை, சாபத்தை அல்லாஹ் இறக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அந்த அடிப்படையில் அன்பு உறவுகளே, மார்க்கம் கணவன் மனைவி என்ற அந்த உறவு மிக அற்புதமான ஒரு உறவு. அமைதியையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காக அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட முதல் உறவு இந்த உறவுதான். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட முதல் உறவு தாய் அல்ல, தந்தை அல்ல, சகோதர சகோதரிகள் அல்ல, இரத்த பந்தம் அல்ல. கணவன் மனைவி ஆதம் ஹவ்வா என்ற இந்த உறவின் ஊடாகத்தான் அல்லாஹ் தாயை மலர வைக்கிறார். இந்த உறவுதான் தந்தையாய் பரிணாமம் அடைந்தது. இந்த உறவுதான் தாய் மாமனாய், சிறிய தகப்பனாய், பெரிய தகப்பனாய், மாமியாய், இரத்த பந்தமாக, உறவுகளாக இந்த உறவில் இருந்துதான் எல்லாமே உருவாகுகிறது. இதுதான் சொல்வார்கள் அல்லவா, இதுதான் அடிப்படை. இது சிதைந்து விட்டால், அதைத்தான் இஸ்லாம் பேசுகிறது, இந்த கணவன் மனைவியினுடைய உறவிலே இஸ்லாம் அதிகம் தலையிடும். இது சிதைந்து விடும் என்று சொன்னால் ஒரு தாய் சிதைந்து விடுவாள், ஒரு தகப்பன் சிதைந்து விடுவான், இரத்த பந்தம் சிதைந்து விடும், உறவுகள் சிதைந்து விடும். ஒரு குடும்பத்தினுடைய சீர்கேடு ஒரு நாட்டினுடைய, உலகத்தினுடைய சீர்கேடு. அதனால்தான் இஸ்லாம் உறவுகளுக்கு மத்தியில், குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு கண்டிப்பை, மிகப்பெரிய அளவிற்கு உபதேசத்தை இஸ்லாம் காட்டுகிறது. காரணம், இது சீர்பெற்றே ஆக வேண்டும். இங்கே சீர்கேடு நடக்கும் என்று சொன்னால் அது தெரிந்து நடந்தாலும் தெரியாமல் நடந்தாலும் இது மிக முக்கியம். ஏதோ உணர்ச்சி பெருக்கிலே நடந்தாலும் இங்கே சீர்கேடு நடந்து விடுமையானால், ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுகள், இந்த உறவுக்கு மத்தியில் ஒரு சீர்கேடு நடக்குமையானால்
ஒட்டுமொத்த குடும்பமும் அது சீரழிவை சந்திக்கும். அதனால் தான் இதிலே மிகப்பெரிய கவனத்தோடு நாங்கள் அணுக வேண்டும். முதன்மையாக என் அன்பு சகோதரர்களே, மார்க்கம் மிக அழகிய வழிகாட்டுதலை தருகிறது. இது நிம்மதிக்கான உறவு, மகிழ்ச்சிக்கான உறவு. இந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் எப்பொழுது கெடுக்கப்படும் என்று சொன்னால், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த இருவரும் தவறு செய்ய வேண்டாம், சந்தேகப்படக்கூடிய நிழலில் கூட நாங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது. மிக தெளிவாக வெளிப்படையாக இருக்க வேண்டும் இந்த உறவு. பெரிய அளவுக்கு நம்ம தப்பு செய்ய வேண்டாம். ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு இனி ஒரு ஆணோடி தவறு செய்வதை பற்றி நான் பேசவில்லை. அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணமுடித்ததற்கு பிறகு மனைவிக்கு தெரியாமல் இனி ஒரு பெண்ணோடி குடும்பம் நடத்துவதை பற்றி பேசவில்லை. இந்த உறவுக்கு மத்தியில் சந்தேகத்தினுடைய முகாந்திரம் கூட ஏற்பட்டு விடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரில எப்படி ஒருவரை சந்தேகப்படுவது பாவமோ, அதே அளவிற்கு சந்தேகத்தினுடைய முகாந்திரத்தின் மீது வாழுவதும் பாவம் தான். நம்ம யாரையும் சந்தேகப்படக்கூடாது. கணவன் மனைவியை சந்தேகப்படுறது, மனைவி கணவனை சந்தேகப்படுறது, இது கூடாது. அதே நேரம் சந்தேகம் வரக்கூடிய ரீதியில் நம்முடைய வாழ்க்கை பயணங்களை அமைத்துக் கொள்ளவும் கூடாது. ஸஹீஹுல் புகாரில இந்த செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானினுடைய மாதம் வறுமையானால் ஈத்திகாஃப் இருப்பார்கள். 20 நாட்கள் ஈத்திகாஃப் இருப்பது, 30 நாட்கள் ஈத்திகாஃப் இருப்பது. அவ்வாறாக அல்லாஹுவின் தூதர் ரமதானினுடைய மாதத்தில் ஈத்திகாஃப் இருக்கும் பொழுது, ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான், ரமதானினுடைய கடைசி 10 நாளில் மஸ்ஜிது நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்திகாஃப் இருக்கிறார்கள். அப்போ ரசூலினுடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுவின் தூதரை சந்திப்பதற்காக, கணவனை சந்திப்பதற்காக வருகிறார்கள். இப்போ கணவனோடி பள்ளியில் உட்கார்ந்து பேசுகிறார்கள். இரவு நேரமாகிறது, இருள் சூழ்ந்து விட்டது. பொதுவாக ரசூலினுடைய மனைவிகள் முழுமையாகவே தங்களை மறைத்திருப்பார்கள், நிக்காப் அணிந்திருப்பார்கள். அவர்கள் யார் என்றே அடையாளம் தெரியாத அளவிற்கு தங்களை பொத்தி மூடி வைத்திருப்பார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் கடக்கும் பொழுது, இப்போ உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகணும். அப்போ வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் இருளாக இருப்பதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் தூரத்திற்கு துணைக்காக வருகிறார்கள், தான் மனைவிக்கு துணைக்காக வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது மர்ற பிகா ரஜுலானி மினல் அன்சார், அன்சாரி சமூகத்தை சார்ந்த, மதீனாவை சார்ந்த 2 அன்சாரிகள், 2 ஆண்கள் என்ன செய்கிறார்களே ஆனால் அப்படி நடந்து வருகிறார்கள். ஃபஸல்லமா அலா ரசூலில்லாஹி, ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இருளை கொஞ்சம் கடப்பதற்காக கூட்டு வருகிறார்கள். அப்போ ஃபவர்ரபிஹிமா ரஜுலான் மினல் அன்சார், 2 அன்சாரிகள் வாராங்க. ரசூலுல்லாஹை பார்த்த உடனே ஃபஸல்லமா அலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறாங்க. கவனமாகவே கேட்கணும், குறிப்பாக பெண்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாமை கொடுத்த உடனே பதில் சலாம் சொல்கிறாங்க. பதில் சலாம் சொல்லிட்டு அந்த அன்சாரி தோழர்கள் கடந்து செல்லும் பொழுது, ஃபகால லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரிஸ்லிகுமா, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரையும் நிப்பாட்டி சொல்கிறாங்க, இவள் என்னுடைய மனைவி என்று அல்லாஹுவின் தூதர் சொல்கிறாங்க. இவள் என்னுடைய மனைவி. உடனே அந்த தோழர்கள் காலா சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரை, அல்லாஹ் பரிசுத்தமானவர், நாங்கள் எப்படி உங்களை சந்தேகப்படுவோம் அல்லாஹுவின் தூதரை, ஒழுக்கத்தை போதித்த எங்களினுடைய தலைவர் நீங்கள். கால சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவர், ஒரு நாளும் உங்கள் மீது சந்தேகம் வராத அல்லாஹுவின் தூதரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஷைத்தான் யப்லுகு மினல் இன்சான் மப்லகத் தம், ஷைத்தான் இருக்கிறானே இரத்தம் ஓடக்கூடிய நாளங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். வ இன்னி ஹஷீது ஐ யக்திஃப ஃபீ குலூபிக்குமா ஷையன், நான் பயப்படுகிறேன், நான் கடந்து சென்றதற்கு பிறகு உங்கள் உள்ளத்தில் ஷைத்தான் தவறான எண்ணத்தை போட்டு விடுவதை நான் பயப்படுகிறேன். நான் ஒழுக்கமானவன், என் மனைவி ஒழுக்கமானவள், நம்பிக்கை, இதில் எந்த பிரச்சனையும் அல்ல. ஆனால் எங்களினுடைய நடத்தைகளில் எதுவும் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் சந்தேகத்திற்குறித்தான ஒரு செயல்பாடுகள் நடந்துவிடக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கெட்டவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லல. ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், உங்கள் உள்ளத்திற்கு மத்தியில் அசிங்கத்தை, தவறான எண்ணத்தை நான் கடந்து சென்றதற்கு பிறகு போட்டு விடுவான். அதனாலதான் குர்ஆன்ல பாருங்க, எவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக இருக்கட்டுமே,
உச்சக்கட்ட நம்பிக்கைக்குரியவராக இருக்கட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், மார்க்கம் என்ன சொன்னது? கடன் வாங்கினால் இதா ததாயன்தும் பிதைனின், நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா ஃபக்துபு, நீங்க எழுதி கொள்ளுங்கன்னு சொல்லுது. அவர் எவ்வளவுதான் நம்பிக்கை, நான் நம்பிக்கையானவன் தான், அவரும் நம்பிக்கையானவர் தான், இங்க பிரச்சனை அது அல்ல. மூன்றாவதாக ஒரு ஷைத்தான் இருக்கிறான். எங்கேனும் ஒரு இடத்திலே தவறான சிந்தனைகளை உருவாக்க கூடும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபிமொழி சஹீஹ் முஸ்லிம்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லவா, இன்னல் இப்லீஸ யதஉ அர்ஷுஹு பில்மா, இப்லீஸ் ஷைத்தான்களினுடைய தலைவன், அவனினுடைய சிம்மாசனத்தை நீருக்கு மேலாக அமைத்திருக்கிறான். சும்ம யபஅது சிராயா, ஒவ்வொரு நாளும் அவனினுடைய சந்ததிகளை மனித சமூகத்தை கெடுப்பதற்காக அனுப்பி வைக்கிறான். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை கெடுத்தாலும் கூட மாலை நேரத்தில் திரும்பக்கூடிய அந்த சந்ததிகளிடத்தில் இப்லீஸ் பெருமையோடு கேட்பான், நீ என்ன செய்தாய், நீ யாரை வழிகெடுத்தாய்? பல்வேறு தவறுகளை அந்த இப்லீஸினுடைய குட்டிகள் சொன்னாலும் ஷைத்தான் அதை மெச்சப்போவதில்லை. மாறாக கடைசியாக ஒருவன் சொல்வான், ஃபர்ரக்து பைனஹு வ பைன அஹ்லி, நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தினேன். அப்ப இந்த உறவுக்கு மத்தியில நாம நம்பிக்கையானவர்கள் தான், நாம தவறு செய்யவில்லை தான், ஆனால் தவறு செய்யக்கூடிய முகாந்திரம் இருப்பதை போன்ற ஒரு சந்தேக எண்ணம் கூட நம்முடைய வாழ்க்கையில என் மனைவிக்கு என் மேலேயோ அல்லது என் மனைவி மீது எனக்கோ இந்த முகாந்திரம் ஏற்பட்டு விடவே கூடாது. சந்தேகம் எப்போ வரும், எப்போ நாம சந்தேகிப்போம், எப்போ ஒருவரை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துவோம்? நம்பிக்கை குறையும் பொழுது சந்தேகம் பெரிதாக மாறிவிடும். அப்ப இதுல ஒரு கணவன் மனைவியினுடைய குடும்பத்துல கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள்ல நம்முடைய கணவன் சந்தேகப்படுவதை போன்று அல்லது மனைவி சந்தேகப்படுவதை போன்று நம்முடைய செயல்களை நாங்கள் அமைத்துக் கொள்ளவே கூடாது. அதனால தான் மார்க்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், அதுல முதல் வழிமுறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இய்யாக்கும் வத்துஹூலு அலன் நிசா, பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்வதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். குறிப்பாக ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எவ்வளவுதான் உறவா இருக்கட்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் சில உறவுகளை காட்டியிருக்கிறது. கூட பிறந்த அண்ணன், தாய், தந்தை, தாயுடன் பிறந்தவர்கள், தந்தையுடன் பிறந்தவர்கள், என்னுடைய கணவனை பெற்றெடுத்த தகப்பன், புரியுதா இல்லையா? ஏன் கூட பிறந்தவங்க, இவர்களை தாண்டி மற்ற யாரா இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒரு அந்நிய ஆணாகத்தான் பார்க்க வேண்டும். ஆணும் சரி ஒரு அந்நிய பெண்ணாகத்தான் பார்க்க வேண்டும். இங்க நம்பிக்கைக்கு வேலையே கிடையாது. நம்பிக்கை என்ன, நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம் நாங்க அல்ல. நம்பிக்கை ஒரு புறம் இருக்கட்டும், மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. எத்தனை எத்தனை குடும்பங்கள்ல இந்த அசிங்கத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஊர்கள்ல அல்லாஹ் பாதுகாக்கட்டும், யாருக்கோ நின்று கொண்டு பேச வேண்டிய உரைகள். இன்றைக்கு என்ன நடக்குகிறது? அண்ணனினுடைய மனைவி தம்பியோடி தொடர்பிலே இருக்கிறார், தம்பியினுடைய மனைவி அண்ணனோடி தொடர்பில் இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், மஆதல்லாஹ். எவ்வளவு பெரிய அசிங்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம்? நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் எல்லாம் எங்க போறோம்? டூருக்கு போறோம். என் ஃபேமிலி, என் மனைவி, என் ஃப்ரெண்டினுடைய மனைவி கடைசி டூர்ல இருந்து வரும்பொழுது அங்க பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையோடி வருகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? முதல்ல குர்ஆன்ல நீங்க சூரா நூரை படிச்சு பாருங்க. யாருக்கு முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடணும்னு மார்க்கம் வழிகாட்டி இருக்கு. இவங்களுக்கு முன்னாடிலாம் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. குர்ஆன்ல சூரா நூர்ல அல்லாஹ் சொல்றான், லைஸ அலல் ஆமா ஹரஜு வலா அலல் ஆரஜ் ஹரஜு வலா அலல் மரீதி ஹரஜ். நோயாளி, கண் தெரியாத, வயதானவர்கள், இவர்களை தாண்டி உன்னுடன் பிறந்தவர்கள், உன் தந்தையுடன் பிறந்தவர்கள், உன் தகப்பனுடன் பிறந்தவர்கள், உன் கணவன், உன் புள்ள, இவர்களை தவிர இவர்களை தாண்டி வேற ஒரு நபர்களுக்கு முன்பாக நீ விருந்து உபச்சாரம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நண்பர்களாக சேர்ந்து நாங்கெல்லாம் ஹோட்டல் போறோம். என் மனைவி, என் ஃப்ரெண்டு மனைவி, ஃப்ரெண்டு என்ன செய்யறாரு? வெளிநாட்டில் இருப்பாரு. இன்னொரு ஃப்ரெண்டு என்ன செய்யறாரு? அவங்க எல்லாம் சேர்ந்து ஹோட்டலுக்கு போகும்பொழுது என் மனைவியையும் கூட்டு போங்க நீங்க. அட இது சந்தேகத்தில் அல்ல, எல்லோரையும் நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் இவையெல்லாம் பின்னால் ஆக பெரிய தலையினுடைய நாசத்திற்கான வழிகள். நம்முடைய மார்க்கம் என்ன செய்யும் என்று சொன்னால் யாரையும் சந்தேகத்திற்குள்ளாக கொண்டு போவாது. ஒரு சட்டத்தை சொல்லிவிடும், இதுதான் சட்டம், இந்த சட்டத்தை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும்.
மார்க்கம் அழகா வழிகாட்டுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, ஆண்களை பார்த்து பெண்களை பார்த்து, இய்யாக்கும் வத்துஹூல் அலன்னிசா, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், யாரும் அந்நிய ஆண்களுக்குள்ளாக அந்நிய பெண்களுக்குள்ளாக நுழையக்கூடாது. உடனே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், ஃபகால ரஜுலுன் மினல் அன்சார், அல்லாஹ்வின் தூதரே, அஃபரைத்தல் அல்ஹம்வ, நீங்க போக கூடாதுங்கிறீங்கல்ல, கணவனினுடைய உறவை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஹம்மு என்று சொன்னால் என்னுடைய தம்பி, என்னுடன் பிறந்தவன், என் அண்ணன், இவனை பத்தி என்ன சொல்றீங்க? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹம்மு அல் மௌத், உன் கூட பிறந்தவன் தான் உனக்கான மரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். எவ்வளவு பாசத்தை பத்தி பேசிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ணன் தம்பியினுடைய உறவை பற்றி பேசிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த ஒழுக்கம் என்ற இடம் வரும்பொழுது, உன்னுடன் பிறந்தவன் தான் உனக்கான மரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வரல, உன் தம்பி உன் மனைவி அப்படி சொல்ல வரல, ஆனால் யதார்த்தத்தில் அந்த ஒழுக்கம் அங்கு பேணப்பட வேண்டும். உன் தம்பியா இருக்கட்டும், உன் அண்ணனா இருக்கட்டும், வெளியிலே நடக்கக்கூடிய தவறுகளை கூட நம்மால் யூகிக்க முடியும். ஆனால் குடும்பத்திற்குள்ளாக இந்த சுதந்திரத்தை, குறிப்பாக என் அன்பு வாலிபர்களே, என் அன்பு பாசத்திற்குரிய தாயே, சகோதரியே, சகோதரனே, இதில் மிக தெளிவாக இருங்கள். உறவுகளுக்கு மத்தியில் ஹிஜாபை பேணுங்கள். உறவுகளுக்கு மத்தியில் சாதாரணமாக திருமண நிகழ்ச்சிகள்ல அவ்வளவு நிக்காப் அணிந்திருக்கக்கூடிய பெண்மணி திருமண வீடுகள்ல பட்டுச்சேலை உடுத்தி நிற்கிறார், சாதாரணமாக பரிமாறுகிறார், சாதாரணமாக கேலி அடிக்கிறாள், பேசுகிறாள். நல்ல ஒழுக்கமுள்ள மதரசாவில் குர்ஆனை மனனம் செய்த நல்ல மாணவன், நல்ல சகோதரன், பள்ளிவாசலில் முதல் சப்பிலே நின்று தொழக்கூடியவன், திருமணம் என்று வரும் பொழுது மச்சியை நாங்கள் கேலி அடிக்கிறோம், கொழுந்தியாலை நாங்கள் கேலி அடிக்கிறோம். இவையெல்லாம் என்ன செய்யும் என்று சாதாரணமாக தெரியும் உங்களுக்கு, பின்னால் இவை மிகப்பெரிய நாசத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இய்யாக்கும் வத்துஹூல் அலன் நிசா, பெண்களினுடைய தரப்புல நீங்கள் நுழைவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அதிலும் குறிப்பாக கணவனுடன் பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக பேணப்பட வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, இதை கவனமாக கேளுங்க. புகாரியில் இந்த செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும் பொழுது, வஐந்தி ரஜுலுன், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா இல்ல யாரு? சகோதரர்கள், சித்தீக்குல் அக்பர், அபூபக்கரினுடைய மகள். சூரா நூர்ல அல்லாஹ் அஸ்ஸ வஜல் வானத்தில் இருந்து இந்த பெண்ணினுடைய கற்பிற்கான அங்கீகாரத்தை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்பு அரசி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் உலகத்தில் நிரூபிக்கப்பட்ட பெண்மணி. மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹ் அர்ஷில் இருந்து குரல் கொடுத்தார். மரியமின் மீது ஈசாவை சுமந்து கொண்டு வரும் பொழுது அந்த மக்கள் குற்றச்சாட்டை வைத்த பொழுது, எப்படி மரியமிற்கு வஹியை, மரியமின் வயிற்றில் சுமந்த ஈசாவிற்கு வஹி அறிவித்து பச்சிலம் குழந்தையாக இருந்த ஈசாவை பேச வைத்து தன் தாயின் கற்பை பாதுகாத்தானோ, அதுபோல முஃமின்களின் தாயான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய கற்பை அர்ஷிலிருந்து வஹியை அறிவித்து அல்லாஹ் பாதுகாத்தார். அவ்வளோ பெரிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தஹல அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஐந்தி ரஜுல், ஆயிஷா ரலியல்லாஹு தான் வீட்டில் ஒரு ஆம்பளையோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. வெளியில் அந்த வீட்டு அந்த ஹாலில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆணோடி உட்காந்து பேசுகிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வராங்க. யா ஆயிஷா மன்ஹாதா, பார்த்த உடனே கேட்குறாங்க பாருங்க, இது யாரு? இதுதான் ஒரு ஆம்பளை. ஒரு ஆண் இப்படித்தான் இருக்க வேண்டும், அது யாராக இருக்கட்டும் கேள்வி கேட்டே ஆக வேண்டும். மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னு என்னை நீ சந்தேகப்படுறியா? அல்ல, ஒரு ஆணுக்கான உணர்ச்சி, ரோஷம், அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறார். காரணம் இந்த உறவுல மட்டும்தான் வெளிப்படையானது, வெறும் பேச்சு மட்டுமல்ல, என்னுடைய உடலும் வெளிப்படையானது, என் மனைவி எனக்கு வெளிப்படையானவள். உள்ளத்தால் மட்டுமல்ல, உடலாலும் எனக்கு வெளிப்படையானவள். தாயிட்ட கூட நம்ம உடலை காட்டியிருக்க மாட்டோம், தந்தையிட்ட கூட நம்ம உடலை காட்டியிருக்க மாட்டோம். ஆனா கணவன் மனைவியினுடைய உறவு இருக்கே, அது வெளிப்படையானது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் பார்த்தவொன்னே கேட்டாங்க, மன்ஹாதா, யார் இவர்? முகத்துல கோபம் வருது. ஒரு ஆண் தான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அஹி மினர் ரபாஹ், இவன் என் சகோதரன், பால் குடி சகோதரன். உடன் பிறந்தவனுக்கு என்ன கண்ணியமோ அதே கண்ணியம் பால் குடி சகோதரனுக்கு உண்டு. அஹி மினர் ரபாஹ், என் பால் குடி சகோதரன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா உன்துர்ன மின் இஹ்வானுக்கும், உங்கள் சகோதரர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கள்.
மினல் மஜா, பசியின் காரணமாக குடிப்பதுதான் பால் குடி. அதனால கொஞ்சம் ஆய்வு செஞ்சுக்கோ, சரியா ஆய்வு செஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்ப யார் ஒரு தன்னுடைய வீட்டில் ஒரு பால் குடி சகோதரன் புதிதாக ஒருவரை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக கேட்கிறார்கள். சந்தேகத்திற்கான இந்த முகாந்திரம் வந்துடக்கூடாது. மனசுல வச்சுக்கிட்டு பின்னால் உட்கார்ந்து கொண்டு சந்தேகத்தோட அவர் முன்னாடியே கேட்கிறாங்க, மன்ஹாதா, யார் இவர்? சொல், அஹி மினர் ரதாஅ, பால் குடி சகோதரன். அந்த அம்மாவும் பாருங்க தெளிவா சொல்றாங்க, இவன் என் சகோதரன், நீங்க நினைக்கிற மாதிரி வெளியில உள்ள ஆள் அல்ல, இவன் பால் குடி சகோதரன், மார்க்கம் அனுமதித்த சகோதரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நேரத்தில் தம் மனைவிக்கு இன்னும் சுட்டி காட்டுகிறார்கள், கொஞ்சம் ஆய்வு செஞ்சுக்கோ. காரணம், இன்னைக்கு பால்குடி சகோதரர்கள் பெருகி இருந்தாங்க. யார் யாருக்குன்னே தெரியாத ஒரு உலகம். அதிகமாக பால்குடி சகோதரர்கள் பெருக்கமான காலகட்டம் அந்த காலகட்டம். அன்னதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன்ன மர்ரதா மினல் மஜா, பசிக்காக குடிப்பதுதான் பால்குடி. திட்டமிட்டு ஒரு குழந்தையை உனக்கு சகோதரி ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு 2 மட்ட பாலை கறந்து வாயில ஊற்றுறதுக்கு பேர் அல்ல பால்குடி. பசிக்காக யதார்த்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் ஆய்வு செய்து கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ஸஹீஹுல் புகாரில் அந்த செய்தி வருது. இதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, எவ்வளோ பெரிய ஆள் இது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய ஒரு நபித்தோழி, ரசூலுல்லாஹ்வினுடைய கொழுந்தியா. நம்ம மொழியில பேசணும் அப்படின்னு சொன்னா இவங்க தங்கச்சியை ரசூலுல்லாஹ் மனம் முடிச்சிருக்கிறாங்க. ஆயிஷாவை, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய தங்கையை ரசூலுல்லாஹ் மனம் முடிச்சிருக்கிறாங்க. இந்த அஸ்மா ரலியல்லாஹு புகாரில வருது பாருங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இவங்க தூரமாக போய் என்ன செய்வாங்க, இவங்களுக்கு பணியாளரே கிடையாது, வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் என்ன செய்யறது, தூரமாக போய் பேரித்த கொட்டைகளை எடுத்து வருவது, தண்ணீரை சுமந்து வர்றது, தலையில் ஒரு தண்ணி, இடுப்பில் 2 தண்ணி. இதுதான் இந்த அம்மாவுக்கு காலையில் எந்திரிச்சதுல இருந்து பின்னாடி ஒரு நேரத்தில் அபூபக்கர் அவங்க வாப்பா இந்த புள்ள படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு அடிமையை கொடுத்த உடனே அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு நான் அடிமையா இருந்து விடுதலையான மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. இந்த அடிமை வந்த பிறகுதான் எனக்கு சுதந்திரமே கிடைத்ததை போன்ற ஒரு உணர்வு இருக்குங்க. அப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, தூரமாக போய் வெயிலில் பகல் நேரத்தில் 3 குடம் தண்ணி, அது ஹதீஸில் வரும், தலையிலையும் இடுப்புலையும் தூக்கிட்டு நடந்து வராங்க. அந்த அம்மா சொல்லக்கூடிய அந்த அம்மாவே சொல்கிறாங்க பாருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, நபித்தோழர்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு போன்ற பெரும் நபித்தோழர்களினுடைய கூட்டத்தோடு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நஃபரும் மின் அஸ்ஹாபிஹி, நபித்தோழர்கள் ஒரு பெரிய கூட்டத்தோடு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன வர்றதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒட்டகம் இருக்குல்ல, அந்த ஒட்டகத்தை எனக்காக படுக்க வச்சாங்க. அன்னைக்கு ஒட்டகம் எப்படி இருக்கும், அந்த ஒட்டகத்துக்கு மேலே பர்னு இருக்கும், நான் உட்காரணும், நான் வரணும், அந்த வாகனத்தை எனக்காக என்ன செய்கிறாங்க. ஏன்னா அபூபக்கரினுடைய மகள், என் தங்கச்சி ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி, உறவுக்காரங்க நாங்கள்லாம். அப்போ ரசூலுல்லாஹ் நான் வரக்கூடிய அந்த வெயிலில் நான் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்த்து உடனே என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்தை எதுவும் பேசலை, சுற்றி நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் கவனமாகவே இதை கேட்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒட்டகத்தை படுக்க வைக்கிறாங்க. நானும் பக்கத்தில் வந்து நிற்கிறேன், ஆனால் நான் ஏறலை. நான் என்ன செய்கிறேன், ஏறலை. உடனே ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் ஏறலைங்கிறத ரசூலுல்லாஹ் என் முகத்தை பார்த்து புரிஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் தான் ஒட்டகத்தை எழுப்பி கொண்டு தானாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சுற்றி நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹ் கீழே இந்த ஒட்டகத்தை கயிறை பிடிச்சி தான் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் ஏறிட்டு உங்களை கூப்பிடல, கவனமாக கேட்கணும். தனக்காக ரசூலுல்லாஹ் இறங்கி அந்த ஒட்டகத்தை படுக்க வச்சு தான் கொழுந்தியா கஷ்டப்பட்டு வாரால அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் ரசூலுல்லாஹ் இந்த உதவி செய்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன செய்யற, அஸ்மாவை பாருங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஏறாமல் நடந்தே அந்த வெயிலில் வந்து தான் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே தன்னுடைய கணவர்கிட்ட என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த செய்தியெல்லாம் தான் கணவன்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வெயிலில் குடத்தை தூக்கிட்டு வந்தேன், ரசூலுல்லாஹ் வாகனத்தோடி வந்தாங்க, வாகனத்தில் இருந்து இறங்க சொன்ன ஃபர்மின் அஸ்ஹாபி, நபித்தோழர்கள்லாம் சுற்றி நிற்க தான் செஞ்சாங்க, எனக்காண்டி கீழே உட்கார வச்சாங்க, ஆனால் நான் ஏறலை. அப்போ கணவர் கேட்குறாரு, நீ ஏன் ஏறலை அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஏன் ஏறவில்லை என்று சொன்னால், ஃபஸ்தஹ்யைது, நான் வெட்கப்பட்டேன் ஆண்களுக்கு மத்தியில் நடந்து வருவதற்கு, ஆண்களுக்கு மத்தியில் நான் பயணம் செய்வதற்கு வெட்கப்பட்டேன். வஅரஃப்து கீரத்தக், உங்களது ரோஷம் இப்படித்தான் இருக்கும், உங்களினுடைய அந்த தன்மானம், நீங்க ரோஷப்படக்கூடிய அந்த ரோஷத்தினுடைய அந்த கண்ணியம்,
அதை நான் அறிந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹுவாகவே இருந்தாலும் உங்க ரோஷம் இருக்குல்ல, அந்த ரோஷத்துக்கு மதிப்பு கொடுத்தேன். எவ்வளோ ஒரு உன்னதமான சந்தேகத்துக்கு இடமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில. எவ்வளவுதான் பரிசுத்தமானவனாக இருக்கட்டும், என் தம்பி மாதிரி எங்க வீட்டிலேயே வளர்ந்தவன், நான் தூக்கி வளர்த்தவன், என்னைய தூக்கி வளர்த்தவர்கள், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இப்படி பேசிய அத்தனை நபர்களினுடைய குடும்பத்திலையும் சோதனைகளினுடைய கண்ணீரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரையோ அடிமைப்படுத்துவதற்கல்ல, பெண்களை அடிமைப்படுத்துவது அப்படி அல்ல. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபர் மின் அஸ்ஹாபி, நபி தோழர்களுக்கு மத்தியில நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, நபி தோழர்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய நபி தோழர்கள். ஆனால் அந்த அம்மாவை பாருங்க, ஃபஸ்தஹியைது, நான் வெட்கப்பட்டேன். ஆண்களோடு சேர்ந்து பயணம் செய்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன். அரஃப்து கீரத்தக், உன்னுடைய ரோஷம் எனக்கு தெரியும். என்னுடைய கணவன் எவ்வளவு ரோஷக்காரர் என்று எனக்கு தெரியும். ஆதலால் நான் அந்த பயணத்தில் நான் ரசூல் எனக்காக ஒட்டகத்தை சாய்த்த பொழுது நான் ஏறவில்லை என்பதாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்களே. ஆனால் அன்பு சகோதரிகள், சந்தேகத்திற்கான முகாந்திரமே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். அதுக்கு ரசூல்லா தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அரஃபாவினுடைய நாளில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி செய்ய வேண்டிய ஆகப்பெரிய கடமை. நம்ம என்ன நினைக்கிறோம், மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கணவனுக்கு நம்ம சாப்பாடாக்கி போடுறது, நம்ம கணவனுக்கு நம்ம ட்ரெஸ்ஸை துவச்சி கொடுக்கறது, என் கணவனுக்கு நல்ல சுவையான உணவை கொடுக்கறது, இதெல்லாம் மேல் மிச்சமானது. ஒரு மனைவியிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவினுடைய நாளில் அல்லாஹுவின் தூதர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு பெண்மணி ஒரு கணவனுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய முதல் கடமை என்னவென்றால், வ இன்ன லக்கும் அலைஹுன்ன அல்லா யுவாத்திஅன்ன ஃபுரூஷக்கும் அஹதன் தக்ரஹூனஹு, உங்க கணவர் யாரை வெறுப்பாரோ அவர் இல்லாத நேரத்தில் அந்த ஆளை வீட்டில் உட்கார வைக்கவே கூடாது. இது ஒண்ணுதான் அலைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. வ இன்ன லக்கும் அலைஹின்ன, பெண்களே உங்கள் மீது நீங்கள் உங்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய மிக முதன்மையான கடமை என்னவென்று சொன்னால், அல்லா யுவாத்திஅன்ன ஃபுரூஷக்கும் அஹதன் தக்ரஹூனஹு, உங்கள் கணவர் யாரை வெறுப்பாரோ அவர் அனுமதி இல்லாமல் அவர் இல்லாத நேரத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் அவரை அமர வைக்க கூடாது. பெத்த தந்தை, பெத்த தாய், உடன் பிறந்த சகோதரர்கள், இவர்களை தாண்டி மற்ற இரத்த உறவாகவே இருந்தாலும் கணவனினுடைய அனுமதி பெற்றே ஆக வேண்டும். எனக்கு பிடிக்காதுதான், ஏன் தெரியாது, இந்த ஆள் வர்றது எனக்கு உடன்பாடு இல்லை, நான் இல்லாத நேரத்தில் இந்த நபர் என் வீட்டுக்கு வரக்கூடாதுதான். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன நம்பிக்கையை விதைத்தாலும் சரி, ரசூல் சொன்னார், இன்னலக்கும் அலைகின், உங்கள் மீது மிக முதல் கடமை என்னவென்றால், உங்க கணவர் யாரை வெறுப்பாரோ அவரை வீட்டில் உட்கார வைக்க கூடாது. அவர் இல்லாத நேரத்தில் வீட்டில் உட்கார வைக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இதெல்லாம் என்ன, சந்தேகத்திற்கான முகாந்திரமே இருக்கக்கூடாது. ஃபோன் மிக தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் ஃபோனோடு நாங்கள் ஒப்பீடு செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மொபைல் ஃபோன் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ரகசியங்களும் பின்பற்ற, கணவன் மனைவிக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு, யாருக்கு ஒளிஞ்சு பேசணும், யார் நம்பரை நாங்க ஏன் தவறான பெயரோடு பதிவு செய்யணும், மிக தெளிவாக இருக்க வேண்டும். இங்கு பேசப்பட்டது வெறுமனையாக தூரத்திற்கு மட்டுமல்ல, மொபைலுக்கும் இன்றைய காலத்தில் பொருந்தும். என் கணவர் என்னுடைய மொபைலை சாதாரணமாக பார்க்கக்கூடிய சுதந்திரம் இருக்க வேண்டும். என் மனைவி என் மொபைலை சாதாரணமாக பார்க்கக்கூடிய சுதந்திரம் இருக்க வேண்டும். எங்களுக்கு மத்தியில் குடும்ப வாழ்க்கையில நான் மீண்டும் சொல்கிறேன், தவறு செய்வதை பற்றி பேசவே கிடையாது. நம்மளை சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆணும் நடக்கக்கூடாது, ஒரு பெண்ணும் நடக்கக்கூடாது. அப்படி சந்தேகம் தோன்றிவிட்டால் நம்பிக்கையின்மை தான் சந்தேகத்தின் முதல் அடையாளம். வாழ்க்கையே நரகமாக, கண்ணீரும் கவலையுமாக, சோதனையாக மாறிவிடும். ஆதலால் அன்பு உறவுகளே, அன்பான பெற்றோர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒழுக்கமாக இருப்போம். குறிப்பாக நம்முடைய கணவன் மனைவியினுடைய உறவுகளுக்கு மத்தியில் எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாமல் வெளிப்படையானவர்களாக, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வெளிப்படையானவர்களாக இருக்க வேண்டும். கணவர் யாரை வெறுப்பாரோ எந்த சூழலிலும், அந்த உறவு எவ்வளவு வேலை உறவாக இருக்கட்டும், நான் மீண்டும் சொன்னேன், தந்தை, உடன் பிறந்தவன், இவர்களை தாண்டி அந்த உறவு இரத்த உறவாகவே இருந்தாலும் கூட கணவனின் அனுமதி பெற்றுத்தான் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கிறது ரொம்ப சிறப்பு தான், தொழுகிறது ரொம்ப சிறப்பு தான், ஆனால் கணவன் இருக்கும் பொழுது நோம்பாக இருந்தால் கூட கணவன்கிட்ட கேட்டு தான் வைக்கணும். இதனை அடிமைப்படுத்துவதற்கல்ல, கணவனுக்கான ஒரு உணர்வு இருக்கின்றது, அவனுக்கான ஒரு பாசம் இருக்கு, அவன் வெளிப்படையாக நம்மிடத்தில் நிற்கிறான், நாம் அவள்கிட்ட வெளிப்படையாக நின்று இருக்கிறோம். அதனால் இந்த உறவு அதிகம் எதிர்பார்க்கும். சந்தேகத்திற்கான முகாந்திரமே இல்லாமல் நம்முடைய வாழ்வுகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் வாழ்வையும் நமது வாழ்வையும் மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக, மன அமைதியின் வாழ்க்கையாக அல்லாஹ் உருவாக்கி தரட்டும். அக்குல் கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமானவர்களே, திருமண வாழ்க்கையில் அமைதியை, மகிழ்ச்சி அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்பொழுது இந்த அமைதி கிடைக்கும் என்று சொன்னால் வெளிப்படையாக நாங்கள் இருக்கும் பொழுது கிடைக்கும். சந்தேகத்திற்கான முகாந்திரங்கள் இருக்கவே கூடாது. சரி, இவைகளை எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் செயல்படுத்த வேண்டுமே, ஆனால் முதல்ல யார் இதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள். குடும்பத்தினுடைய தலைவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதை பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். என் மனைவி இப்படி இருக்கணும், என் மனைவி அந்நிய ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது, என் மனைவி என்கிட்ட வெளிப்படையாக இருக்கணும், என் மனைவியினுடைய ஃபோன் என்கிட்ட வெளிப்படையாக இருக்கணும், நான் வெறுக்கக்கூடிய நபர்களை என் மனைவி வீட்டில் ஏற்றக்கூடாது என்பதிலெல்லாம் தெளிவாக இருக்கக்கூடிய ஆண் அதே அளவிற்கு பரிசுத்தமானவனாக இவன் இருக்கிறானா என்று ஆய்வு செய்ய வேண்டும். பொதுவான ஒரு நியதி உங்களுக்கு தெரிந்த எந்த மார்க்கறிஞரிடத்தில் வேண்டுமே ஆனாலும் கேட்டு பாருங்கள். கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த துரோகம் இருக்கிறது அல்லவா, அது வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் பிரிஞ்சிடும் அந்த உறவு. வெளிப்படுத்தப்படாமல் ஒரு துரோகம் நடக்குமையானால் அதற்கான தண்டனையை வாழும் காலத்திலேயே அல்லாஹ் என்ன செய்வான், உறவுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் கொடுத்து விடுவான். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் பரிசுத்தமானவனை மாதிரி காட்ட முடியும், ஆனால் நான் அசிங்கமானவனாக இருப்பேன் என்று சொன்னால் அந்த அசிங்கத்தை என் மனைவியின் ஊடாக, என் பிள்ளைகளின் ஊடாக ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டி விடுவான். அப்போ குறிப்பாக முதல்ல குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உபதேசம் செய்வதற்கு முன்பாக நம்முடைய அந்த உபதேசம் போய் எப்பொழுது சேரும் என்று சொன்னால் நாம பரிசுத்தமானவனாக இருக்கணும். என் மனைவி தூய்மையானவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாமா இக்பால் போன்றவர்கள் சொல்வார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்கள் யூசுஃபை போன்ற, அதாவது மரியமை போன்ற கற்பரசியை என்ன செய்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இவர்களுமோ யூசுஃபாக இல்லை என்று சொல்வார்கள். மரியமாக என்னுடைய மனைவி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் யூசுஃபா இருக்கணும், யூசுஃப் அளவிற்கு என்னிடத்தில் கற்பு ஒழுக்கம் இருக்க வேண்டும். என் மனைவிட்ட நான் மரியமை போன்ற தூய்மையை எதிர்பார்க்கக்கூடிய நான், நம்மள எத்தனை சகோதரர்கள் மனைவி போனை எடுக்கிறதுக்கு சம்மதிக்கிறோமா? நம்மள எத்தனை சகோதரர்கள் அந்நிய பெண்களோடு பேசுகிறோம்? மனைவி கேட்டால் என்ன சொல்கிறோம், என் கஸ்டமர், அவங்க என் தங்கச்சி மாதிரி, உனக்கு என்ன தெரியும், ஆட்டால கூட்டுட்டு போகக்கூடிய பிள்ளையினுடைய தாய் எனக்கு அம்மா மாதிரி. அட இதெல்லாம் சந்தேகத்திற்கான. பின்ன எப்படி அவர்கள்ட்ட ஒழுக்கத்தை நம்மளால எதிர்பார்க்க முடியும்? அப்ப மிக முதன்மையாக இது ரொம்ப முக்கியம். ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். நீங்க எங்கேயாச்சும் தவறு செய்கிறீர்கள் என்று சொன்னால், இதை நீங்க இன்னைக்கு நான் இருக்கலாம், மரணிக்கலாம், எந்த நாளும் எதுவும் நடக்கலாம், நீங்க இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எங்கேனும் நாம் தவறு செய்தால் அந்த தவறுக்கான குடும்ப உறவுல தவறு செய்தால், காரணம் இது நம்பிக்கையினால் இணைக்கப்பட்ட உறவு, அமானிதம். அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள் ரசூல் சொன்னார்கள். இந்த வார்த்தை எவ்வளவு கடினமான ஒரு வார்த்தை. ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பை அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் சொன்னார்கள் அரஃபா பேருரையில. அப்ப அந்த பெண்ணுக்கு நாங்கள் துரோகம் இழைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்கோ ஒரு விதத்தில் அல்லாஹ் நம்முடைய தலையில் கொட்டிக்கொண்டே இருப்பார். இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக தையூஸ், ரசூல் சொன்னார்கள் சொர்க்கம் நுழையவே மாட்டான். அதாவது ஒரு பேடி, தையூஸ் என்று சொன்னால் நம்ம மொழியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவன் ஆண் என்ற ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு பேடி. தன் மனைவியோ தன் கீழே இருக்கக்கூடிய பிள்ளைங்க தவறு செய்யும் பொழுது, படங்களை பார்க்கும் பொழுது, காதல் காட்சிகளை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது, நடிகைகளினுடைய அந்த காட்சிகள், காதலை பற்றி, திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவன் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறான் அல்லவா, இந்த தையூஸிற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவாணிகள் ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலினுடைய பெண்களோடு அமர்ந்திருப்பார்கள். ரசூல் அனுமதிச்சிருந்தாங்க. அவங்க தோற்றத்தில் ஆணா இருப்பாங்க, ஆனால் அவர்களினுடைய எல்லா செயலும் பெண்ணை போன்று இருந்ததுனால. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அந்த அரவாணிகளை கடந்து செல்றாங்க, தன் மனைவியோடு உட்கார்ந்துருக்கிறாங்க அரவாணிகள். ரசூலா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க.
தாயிஃப் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது அரவாணிகளை கடந்து செல்லும் பொழுது ஒரு அரவாணி சொல்றாரு, நீங்க தாயிஃபை வெற்றி கொண்ட உடனே அங்க ஒரு பொம்பளை இருக்கிறா, குபுரன் அர்பான் துபுரன் அர்பா, அப்படி அதாவது முன் நடந்தால் 4 மடிப்பாகவும் பின் நடந்தால் 4 மடிப்பாகவும் அவளுடைய இடுப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு அரவாணி என்ன செய்யறாரு, ரசூலினுடைய மனைவிகள்கிட்ட அந்த பெண்ணை சிலாகித்து பேசுறாரு. ரசூல் இந்த வார்த்தையை கேட்ட உடனே முதல்ல சொன்னாங்க, இனி இந்த இவர்கள் எவனையும் உங்களுக்குள்ள அனுமதிக்கவே கூடாது, எல்லாரும் வெளியே அனுப்புங்கட்டாங்க. அதுவரை ரசூலுல்லாஹ்க்கு என்ன எண்ணம்னா, இவன் தோற்றத்தில் அப்படி இருந்தா கூட இவன் சிந்தனை எப்படித்தான் இருக்கும், இவன் பெண்ணு மாதிரி தான் நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த பெண்ணை வர்ணிக்கக்கூடிய ஒரு பெண்ணே ஒரு பெண்ணை வர்ணிக்கிறது, ஒரு ஆண் வர்ணிப்பது என்பது வேறு. அப்ப அவன் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, இவன் பெண் அல்ல இவன் ஆண் தான். ரசூலுல்லாஹ் உடனே தன் மனைவிக்கு சொன்னாங்க, எக்காரணத்தை கொண்டும் இனி இவர்களை உள்நுழைக்க கூடாது என்று சொன்னாங்க. இய்யாக்கும் வத்துஹுல், இவங்க உள்நுழைகிறது உங்களை நான் எச்சரிக்கிறேன். உடனே வெளியே அனுப்பியாச்சு. இதான் ஒரு ஆண். நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அசிங்கங்கள் ஆபாசங்களை பற்றி பேசாதீர்கள், பரிசுத்தமான வார்த்தைகள். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷிஅ அல் ஃபாஹிஷா, மூமின்களுக்கு மத்தியில் அசிங்கத்தை பரப்புறவன் நாசம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்றான். நம்ம குடும்பத்தில் ஒழுக்கத்தை பேசுங்க. காதல் காட்சியை, பிறர் வீட்டில் நடக்கக்கூடிய அசிங்கத்தை, அந்த வீட்டில் ஓடி போயிட்டான் இந்த வீட்டில் ஓடி போயிட்டான் தான் பிள்ளைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு, அல்லது அந்த நடிகை அவளை கல்யாணம் பண்ணிட்டான் இந்த நடிகை இவளை கல்யாணம் பண்ணிட்டான், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது ஒழுக்கம் சிதைக்கப்படும், பேச்சு பின்னால் செயலாக மாறிவிடும். அதனால்